இந்திய ராணுவ வரலாற்றில் மிகுந்த தைரியம் காட்டிய ஒருவரை பற்றி பேசும்போது லெப்டினன்ட் கர்னல் ரிஷி ராஜலட்சுமி நாயர் பற்றி பலர் குறிப்பிடுவார்கள். கேரளாவின் ஆலப்புழா மாவட்டத்தில் உள்ள முதுகுளம் என்ற சிறிய கிராமத்தில் பிறந்த அவர் சாதாரண குடும்பத்தில் வளர்ந்தாலும் உள்ளத்தில் பெரிய கனவுகளுடன் இருந்தார். சிறு வயதில் இருந்தே படிப்பில் ஆர்வம், குறிப்பாக அறிவியல், பொறியியல் போன்ற துறைகளில் ஈடுபாடு அதிகம். அந்த வழியிலேயே நல்ல வேலை, வாழ்க்கை அமைத்துக் கொள்ளலாம் என்ற வாய்ப்பும் உள்ளது. அவர் அதை விட்டுவிட்டு நாட்டிற்காக சேவை செய்ய இந்திய ராணுவத்தை தேர்ந்தெடுத்தார். தேசம் முதலில் என்பதே அவரது வாழ்க்கை கொள்கை. ராணுவத்தில் சேர்ந்த பிறகு கடுமையான பயிற்சிகள், பல்வேறு பகுதிகளில் பணியாற்றும் அனுபவங்கள் இவையெல்லாம் அவரை மனதாலும் உடலாலும் பலப்படுத்தின. குறிப்பாக ஜம்மு காஷ்மீரில் உள்ள 42 ராஷ்டிரிய ரைபிள்ஸ் போன்ற கிளர்ச்சி எதிர்ப்பு பிரிவில் பணியாற்றிய காலம் அவருடைய திறமையையும் துணிச்சலையும் உண்மையாக சோதித்தது. அங்கே அவர் காட்டிய தந்திரமான முடிவுகள், அணியை வழிநடத்திய விதம் இவையெல்லாம் அவரை ஒரு சிறந்த அதிகாரியாக உயர்த்தின. 2017 மார்ச் 4 புல்வாமா மாவட்டத்தில் நடந்த ஒரு பயங்கரவாத எதிர்ப்பு தாக்குதல் அவருடைய வாழ்க்கையை முழுவதுமாக மாற்றியது. நம்பகமான உளவு தகவலின் அடிப்படையில் பயங்கரவாதிகள் ஒளிந்திருப்பதாக சந்தேகிக்கப்பட்ட ஒரு வீட்டை சுற்றி வளைத்தனர். பொதுமக்களுக்கு சேதம் ஏற்படுத்தக்கூடாது என்பதால் மிகுந்த கவனத்துடன் நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டது. கட்டிடத்தை கட்டுப்படுத்தப்பட்ட முறையில் சேதப்படுத்தப்பட்ட IED பயன்படுத்த முடிவு செய்யப்பட்டது. அந்த ஆபத்தான பணியை அவர் தானாக முன்வந்து மேற்கொண்டார். அங்கு துப்பாக்கி சூடு மழையில் முன்னேறிய போது ஒரு குண்டு அவரது தலைக்கவசத்தை ஊடுருவியது. இன்னொரு குண்டு அவரது முகத்தை தாக்கியது. மூன்றாவது குண்டு அவரது தொடையை நொறுக்கியது. இவ்வளவு கடுமையான காயங்களுடனும் அவர் பின்வாங்கவில்லை. தனது அணியுடன் ஒருங்கிணைந்து செயல்பட்டு பயங்கரவாதிகளை தாக்கி முடித்த பின்னர் தான் அவர் மருத்துவ உதவிக்காக எடுத்து செல்லப்பட்டார். மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்ட போது கூட அவர் மன உறுதியை இழக்கவில்லை. மருத்துவர்களுக்கும் குடும்பத்தினருக்கும் நான் திரும்பி வருவேன் என்று சைகை செய்ததாக கூறப்படுகிறது. அதன் பிறகு பல மாதங்கள் சிகிச்சை, 28க்கும் மேற்பட்ட அறுவை சிகிச்சைகள், முகத்தை மறுசீரமைக்கும் கடினமான மருத்துவ முயற்சிகள் இவை அனைத்தையும் அவர் சமாளித்தார். முழுமையாக பழைய நிலைக்கு திரும்ப முடியாத போதிலும் அவர் அதை கவலையாக்கிக் கொள்ளவில்லை. கடமையில் இருக்கும்போது சிறப்பாக வடிவமைக்கப்பட்ட முகமுடியை அணிவது வழக்கமாகியது. பலர் அந்த மருத்துவ காரணங்களால் ஓய்வு பெறுவார் என்று நினைத்தார். ஆனால் அவர் மீண்டும் எழுந்தார். திருவனந்தபுரத்தில் உள்ள பாங்கோடு ராணுவ முகாமில் பொறுப்பேற்று இளம் வீரர்களுக்கு பயிற்சி அளித்து அவர்களுக்கு ஊக்கமாக இருந்து வருகிறார். அவருடைய வாழ்க்கை கதை ஒரு வீரத்தை மட்டுமல்ல, மன உறுதியையும் காட்டுகிறது. இந்த விஷயத்தில் இருந்து நமக்கு ஒரு முக்கியமான விஷயத்தை நினைவூட்டுகிறது. உடல் காயங்கள் ஆறலாம், ஆனால் மன உறுதி இருந்தால் மனிதன் மீண்டும் எழ முடியும். ரிஷி போன்ற வீரர்கள் இருப்பதால் தான் நாம் பாதுகாப்பாக வாழ்கிறோம்.